எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கடகம் ராசி ரொம்ப அருமையான ராசி. ஏன் அப்படின்னா, உடல் ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமையாதா அப்படின்னு ஏங்கிக் கொண்டு இருக்கிற உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, உங்களுக்கு காத்திருக்கும் சர்ப்ரைஸ் என்ன, மேலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேலுமே நீங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப யோகமாக அமைய என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சாமி ஐயப்பன், சிவபெருமான், முருகப்பெருமான், பெருமாள் ஆகியவங்க தெய்வங்களோட வழிபடுவதற்கு ரொம்ப ஒரு ஏற்ற சிறந்த ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் தாங்க. மேலுமே இந்த கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டிற்குரிய ஒரு அற்புதமான மாதம். இறைவனை ஒளி வடிவமாக வழிபடுவது இந்த மாதத்தோட ஒரு தனிச்சிறப்புங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மேலுமே இந்த வீடியோவில் நம்ம கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதம் துவங்கியிருக்குங்க. விருச்சிக ராசிக்குள்ளே சூரியன் வரக்கூடிய மாதம் தாங்க இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகையில் நிறைய விசேஷங்கள் நடக்குங்க. ஐயப்ப பக்தர்கள் லட்சக்கணக்கானவங்க மாலை போடும் காலம்தாங்க இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் தீபம் ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்குங்க. வீட்டில் ஒற்றைப்படையில் தீபம் ஏற்றுவது பல நன்மைகளை கொடுக்குங்க. மேலுமே இந்த கடகராசி நேயர்களோட குணாதிசயங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பங்க. இந்த கடகராசி பார்த்திங்களா, சந்திர பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி. இது சந்திர பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இந்த கடகராசிக்காரர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவங்களாகவும் மென்மையான குணம் படைத்தவங்களாகவும் அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது, தெய்வ பக்தி, பெரியவங்க மீது மரியாதை, குழந்தைகள் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு, சமூகத்தின் மீதான ஒரு பயம், இது எல்லாத்துட்டையுமே இவங்ககிட்ட நிறைந்து இருக்குங்க. கடக ராசிக்காரர் பெரிய ஒரு தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அடுத்தவங்களுக்காக கூட தியாகம் செய்வாங்க. ரொம்ப பாசக்காரர், பாசத்துக்கும் பழக்கத்திற்கும் உயிரை கூட கொடுப்பாங்க. மேலுமே குரலை கூட உயர்த்தி பேச மாட்டாங்க. கருத்தை உறுதியாக சொல்வாங்க. அவங்க சொன்னது தான் அப்படிங்கிறத எழுதிய பிரம்மனால் கூட மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லலாம். மேலுமே கோபமும் அதனோட விளைவுகளும் இந்த கடகராசிக்காரர்கள் திடீரென்று கோபித்து கொண்டு பல நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் கூட பேசாமல் இருப்பாங்க. இவங்ககிட்ட கோபத்தை அமைதியாகத்தான் காட்டுவாங்களே தவிர அடிதடியில் காட்ட தெரியாது. மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சோமவாரம் அப்படிங்கிற திங்கட்கிழமை விசேஷமான ஒரு நாளுங்க. மேலுமே சிவன் கோவிலில் நடைபெறக்கூடிய சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வது, அபிஷேகத்தில் கலந்து கொள்வது எல்லாமே பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கார்த்திகை மாதத்தில் அதிர்ஷ்ட அள்ளும் ராசிகள் நிறைய இருக்குது. அதில் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, மேலுமே தீமைகள் என்ன எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோங்க. முருகர் வழிபாடுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நிலம், வீடு வாங்குறது யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு இனி நல்லது மட்டுமே நடக்கும் காலமாக இருக்குங்க. மேலுமே புரட்சி செய்து சண்டை போட்டு காரியத்தை ஜெயிப்பீங்க. நிறைய இந்த டைமில் வந்தீங்களா நிறைய ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ செஞ்சு கொண்டு இருப்பீங்க. அது எல்லாமே முடியும் காலகட்டம். மேலுமே பழைய விஷயங்கள், நட்புகள், கணக்குகள், உறவுகள், பழைய வேலைகள் எல்லாமே உங்களை தேடி வரும் ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. மேலுமே வெளியூர், வெளிநாடு செல்லும் யோகமே ஏற்படும். இடமாற்றம் ஏற்படுங்க. அரசியலில் பெரிய மாற்றங்கள் கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதனால வீடு அமையக்கூடிய ஒரு யோகமே கூட இருக்குங்க. மேலுமே நில புலன்கள் வாங்கும் யோகங்கள் ஏற்படும். சுப விரயங்கள் இந்த டைமில் உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலையுமே ஜெயிக்கும் யோகங்கள் ஏற்படுங்க. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. உத்தியோகத்தில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். யோக பலன்கள் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி நீண்ட நாளாகவே தடைபட்டிருந்த வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு யோகமே உங்களுக்கு காத்திருக்கு. ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அதை சரியான முறையில் நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது தான் உங்களுடைய திறமை.
எந்த ஒன்றிலுமே பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படும் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதமானது முன்னேற்றமான மாதமாக மாறப்போகுதுங்க. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் குரு பார்த்திங்களா வக்ரம் அடைந்திருக்கிறதுனால முன்பு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வேலையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகள் ஏற்படும். உங்களோட ராசிக்கு பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் 5ஆம் இடத்துல டிசம்பர் 6 வரைக்குமே ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் சுபிட்ச நிலையானது உங்களுக்கு ஏற்படுங்க. அதே மாதிரி நீண்ட நாள் விருப்பம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாக போகுது. புதிய இடம் வீடு வாங்கும் யோகங்கள் உங்களுக்கு முயற்சி வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகளால் பெருமையானது ஏற்படுங்க. சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். டிசம்பர் 6 முதல் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாளாகவே இருபடியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரும். அதே மாதிரி உங்களோட அந்தஸ்து மரியாதை எல்லாமே அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபாரம் தொழிலில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வருங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்படின்னா கூட அஷ்டம ஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை பெற்றுக்கிறதுனால அனைத்திலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமும் நிதானமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவை. மேலுமே இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாகவோ வாழ்க்கை ரீதியாகவோ ஒரு சில பேத்துக்கு சங்கடங்கள் ஏற்படலாம். நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக கூட இருக்கலாம். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலுமே பின்விளைவு பற்றி யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. மேலுமே சந்திராஷ்டமம் நவம்பர் 27ஆம் தேதி மட்டும் நீங்கள் பேச்சுவார்த்தையிலும் சரிங்க நடத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலையிட உறுதியாக இருந்து வெற்றி பெறும் வரை உங்களுக்கு இந்த மாதமானது பிளான் பண்ணி நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைய போகுது. உங்களோட ராசிக்கு தன குடும்பாதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். அதே மாதிரி எடுத்த வேலையை நீங்கள் முடித்திடக்கூடிய அளவுக்கு சூழல் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி சட்ட ரீதியான பிரச்சனைகள் அரசு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. பணியாளர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகும். டிசம்பர் 6 வரை புதன் உங்களோட புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவாருங்க. எந்த ஒரு வேலையை எப்படி முடிக்க வேணும் அப்படின்னு பிளான் செஞ்சு நீங்கள் செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வரும். வியாபாரத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேருங்க. வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழிலை விரிவு செய்வதற்காகவும் வீடு கட்டுவதற்காகவும் வங்கியில் கேட்டிருந்த பணமுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணங்கள் கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வியாபாரம் செழிப்படைங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. மேலுமே மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்பின் மீது ரொம்ப அக்கறை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சந்திராஷ்டமம் நவம்பர் 28ஆம் தேதி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே நீங்கள் பைரவரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய வேண்டுதல்களுமே நிறைவேறுங்க. அடுத்ததாக பார்த்தோமா கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் நன்மையான மாதமாக அமைய போகுதுங்க. மேலுமே வித்யாகாரகன் புதன் டிசம்பர் 6 வரைக்குமே சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இது வரைக்குமே இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நினைத்ததை நடத்தி கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே மாதிரி பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பல முறை முயற்சி செஞ்சுமே நடைபெறாமல் இருந்த வேலைகள் எல்லாமே இப்போ நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் வருங்க. வரவு செலவு இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே சமமாக தான் இருக்கும். மேலுமே வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். சில பேர் பார்த்திங்களா புதிய இடம் வீடு அப்படின்னு வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. டிசம்பர் 6 முதல் தைரியக்காரகன் செவ்வாய் சஞ்சாரம் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களோட வலிமை அதிகரிக்கும். நீங்கள் எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படும். மேலுமே எதிர்ப்பு போட்டி பிரச்சனை அப்படிங்கிற நிலைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். குடும்பத்திற்குள்ள நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளால் பெருமைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. பெற்றவங்களுக்கு வேறு என்ன சந்தோஷங்க வேணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சூரியன் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தாரோட தேவைகளை எல்லாமே நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி உறவுகளிடம் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். மேலுமே டிசம்பர் 6 வரைக்குமே சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும். சுக்கிரன் உங்களை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பாருங்க. மேலுமே வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. மேலுமே
இந்த சந்திராஷ்டமம் நவம்பர் 29ஆம் தேதி. இந்த நாளில் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடைபெறும். மேலுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில் பெண்களை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறும். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ்